السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. சென்ற வார வகுப்புல நம்ம மௌசூ சிஃபத்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி குரான்ல வரக்கூடிய உதாரணங்கள் என்ன, எந்த விஷயங்கள் எல்லாம் மௌசூ சிஃபத் சேமா வரும் அப்படின்றதை எல்லாமே தெளிவா பார்த்துட்டு கசரா செய்யக்கூடிய இன்னும் சில வார்த்தைகளான வர்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அப்படின்ற குரான்லயே அதிகமா வருது அப்படின்றதுனால நம்ம அதை பார்த்தோம். அதுல நம்ம அர்த்தம் படிச்சுக்கிற வேண்டியது பக்கத்து வார்த்தையை கசராலம் போடணும் அப்படின்றத நம்ம விளங்கிக்கிறணும். அதுதான் விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இது பெரிய பெரிய சட்டங்கள் அந்த மாதிரி இல்ல. குரான்ல அகைன் அதிகமா வரக்கூடிய சில சட்டங்களை தான் இன்னைக்கு நம்ம, ஒரு பெரிய சட்டம்லாம் கிடையாது, அது ஒரு சின்ன ஒரு பகுதி அப்படின்றதுனால அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கான சட்டத்தின் பெயர் இன்ன வ அகவாத்துஹா. இன்ன வ அகவாத்துஹா. அகவாத் அப்படின்னா சகோதரிகள் அப்படின்னு அர்த்தம். இன்னவும் அதன் சகோதரிகளும் அப்படின்னு அரபில சொல்லுவாங்க. அப்ப சகோதரி அப்படின்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்களதான் சகோதரன் சகோதரி அப்படி சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இன்னவும் அதனுடைய சகோதரிகளும். இன்ன அப்படின்னா இப்ப குரான்ல இன்னஹு கான தவ்வாபா, இன்னல்லஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்ப இன்ன இன்ன வருதா. அப்ப அந்த இன்ன அது மாதிரியே, அது ஃபேமிலியா இருக்கக்கூடிய அது மாதிரியே வரக்கூடிய இன்னும் சில எழுத்துக்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இன்ன அதனுடைய வகைகள். அப்ப அது என்னது அப்படின்னு கேட்டா, அதோட ஃபேமிலி யாருன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இன்ன அதனுடைய வகைகள் யார் யாருன்னா, இன்ன, அன்ன, க அன்ன. இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லஅல்ல, லைத்த. லாக்கின்ன, லஅல்ல, லைத்த. இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இன்னவும் அதனுடைய வகைகளும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்ப இது எல்லாமே இதுதான் இன்னவுடைய ஃபேமிலி, இன்னவும் அதனுடைய சகோதரிகளும் அப்படின்றோம். சரி, இப்ப இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இது பெயர்ச்சொல் வாக்கியத்துல வரும். பெயர்ச்சொல் வாக்கியம்னா என்ன? வீடு தூரமா இருக்கு, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான், முகமது நபியா இருக்காரு, மக்கா பரக்கத் பொருந்திய இடம், அப்படி ஏதோ ஒரு செய்தி சொல்றல, முக்ததா ஹபர் வச்சு ஒரு செய்தி சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப அந்த முக்ததா ஹபர் தான் பெயர்ச்சொல் வாக்கியமா இருக்கும். அப்ப அந்த முக்ததா ஹபர்ல என்ன செய்யும்னு கேட்டா, இந்த இன்னவ அழுத்தம் கொடுத்து, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூடுதல் அர்த்தம் கொடுத்து, இந்த இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்தல, அல்ல, இதெல்லாம் வரும். ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்ப இதெல்லாமே இந்த மாதிரி பெயர்ச்சொல் வாக்கியத்துல வரும். என்ன செய்யணும்னா, இந்த முக்ததாவா இருக்கிற வார்த்தைக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ் அழகானவன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த அல்லான்றதுதான சப்ஜெக்டா இருக்கு அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைய அல்லாஹூ அப்படின்னு பொம்மால இருக்கிறத ஃபத்தஹாவா மாத்தும். ஹபர் இப்ப அழகானவன், ஜமீலுன் பெரியவன், கபீருன் கேட்கக்கூடியவன், சமீஉன் அப்படி இருக்குன்னா அந்த ஹபர் பொம்மால தான் இருக்கும். அது பொம்மா நிலையிலேயே தொடர்ந்தே இருக்கும். அது மாத்தாத ஹரக்கத்து. அது பொம்மா செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அது பொம்மா நிலையில் தான் இருக்கும். அப்ப முப்ததாக்கு ஃபதஹா செய்யும், ஹபருக்கு பொம்மா செய்யும். இதுதான் இந்த இன்னவ அகவாத்துஹாவுடைய சட்டம். ஓகேவா. அப்ப எப்படி ஹுருஃபுல் ஜர் வந்தா கசரா செய்யும் அப்படி படிச்சோமோ, அந்த மாதிரி இன்ன அதனுடைய வகைகள். இது வந்துச்சுன்னா முதல் வார்த்தை முப்ததா அந்த சப்ஜெக்டுக்கு ஃபத்தஹா ஹரக்கத்தை கொடுக்கணும். ரெண்டாவது வார்த்தை பொம்மா கொடுக்கணும். அது ஏற்கனவே தொம்மா நிலையில தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இது ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் விஷயம் என்ன, இது ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி ஃபி, இலா, அலா, மின் எல்லாமே கசர செய்யற எழுத்து தான், ஆனா ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி இன்னன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிச்சயமாக, உறுதியாக, திட்டமாக அப்படின்ற அர்த்தம். இன்னல் இன்சான, நிச்சயமா மனுஷன் நஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி நிச்சயமா. இன்ன நிறைய குரான்ல வரும். அன்ன அந்த அலிஃபுக்கு கீழே ஹம்சா இல்லாம மேல போடுறது. அன்ன என்பதை, என்று, என அப்படின்னு இந்த மாதிரி சொல்றது. இன்னைக்கு மழையின் காரணமாக பள்ளி விடுமுறை என அல்லது என்பதை கவர்மெண்ட் அறிவிச்சுச்சு. அப்ப என்பதை, என்று அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றதுக்கு அண்ண அப்படின்றத யூஸ் பண்ணும். இதுலயும் இந்த நிச்சயமான்ற ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா இப்படிதான்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்ல, அந்த நிச்சயமா இவ்வாறுதான் என்று
அப்படின்னு அந்த நிச்சயமாக என்பதை அப்படின்ற அர்த்தம் இதுக்கு வரும். க அன்ன அப்படின்னா போல, போன்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உறவினரை போல பாத்துக்கிட்டாங்க. அப்ப க அன்ன அப்படின்றது போலன்றதுக்கு நம்ம கவே அதுக்கு யூஸ் பண்ணலாம். க அண்ணங்கும் போது கூடுதல் கொஞ்சம் அழுத்தத்தோட க அன்ன அப்படின்னு சொல்றோம். லா கிண்ண, லா கிண்ண, ஓகே, ஹரக்கத்து வந்து லா கிண்ண அப்படின்னா ஆனால் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? லா அல்ல அப்படின்னா இருக்கலாம், இருக்கக்கூடும், மேபி இருக்கும் அப்படி சொல்றோம்ல, அதுதான் லா அல்ல. கடைசி வார்த்தை லைத்த, லைத்தனா இருக்க வேண்டுமே, இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்றோம்ல, அதுதான். அப்ப இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. குர்ஆன்ல இது வருது, அதனால இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்திருக்கு. சோ அதை பிராக்டிஸ் பண்ணும் விதமா நம்ம இதை வந்து பண்றோம். அப்ப இன்ன நிச்சயமாக, அன்ன என்பதை, க அன்ன போல, போன்ற அந்த மாதிரி அர்த்தம். லாக்கின்ன ஆனால், லஅல்ல இருக்கலாம், மேபி அந்த மாதிரி, லைத்த இருக்கணுமே, இருக்கலாமே, இருந்திருக்கணுமே அப்படி அர்த்தம். சரி, இப்ப அர்த்தம்னா வேற வேற, சட்டம் என்ன படிச்சோம்? முப்ததாக்கு ஃபத்ஹா செய்யும், கபருக்கு தொம்மா செய்யும் அப்படின்னு படிச்சோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிருவோம். அல் மஸ்ஜிது பஈதுன், அல் மஸ்ஜிது பஈதுன். அல் மஸ்ஜித்ன்றது சப்ஜெக்ட், பள்ளிவாசல் அப்படின்றதா சப்ஜெக்ட், அதை பத்தி தான் பேச போறோம். அப்ப முதல் வார்த்தை அலிஃப்லாம் போட்டு எழுதுறோம், மாரிஃபாவா இருக்கு, ஓகே. அதனுடைய அடையாளம் தொம்மா. சப்ஜெக்ட் எப்பவுமே தொம்மா நிலையில தான் இருக்கணும். பள்ளிவாசல், அல் மஸ்ஜிது பஈதுன் தூரமா இருக்கு, செய்தி சொல்றோம், தூரமாக உள்ளது. அப்ப அதோடைய ஹரக்கத் எப்படி இருக்கும்? அதுவும் தொம்மா நிலையில தான் இருக்கும். ஓகேவா? சோ முப்ததா வந்து மாரிஃபாங்கிறனால சிங்கிள் தொம்மா, கபர் வந்து நக்கிராவா இருக்கனால டபுள் தொம்மா. ஆக மொத்தம் அதோடைய ஹரக்கத் ரெண்டும் தொம்மா தான். அப்ப மஸ்ஜித்ன்றது முப்ததா, பஈதுன்றது கபர். இது நமக்கு தெரிஞ்சதுதான், ரொம்ப பழைய சட்டம். இப்ப புது சட்டம் என்னன்னு கேட்டா, இந்த அல் மஸ்ஜிது பஈதுன் முப்ததா கபரான இந்த ஜும்லா இஸ்மியாக்குள்ள, ஒரு பெயர்ச்சொல் வாக்கியத்துக்குள்ள, அந்த வாக்கியத்துல இன்னன்ற வார்த்தை சேரப்போகுது. அப்ப இன்னன்றது சேர்ந்தா என்ன செய்யும்? முப்ததாக்கு ஃபத்ஹா செய்யும், கபருக்கு தொம்மா தான். அது ஏற்கனவே இருக்கு, அது அப்படியேதான் இருக்கும். அப்ப என்ன வருது? இன்ன வந்தனால மஸ்ஜிதுன்றது மஸ்ஜிதாவது, பஈதுன் பஈதுனாவே தொடருது. அப்ப அர்த்தம் என்னவா மாறுது? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹரக்கத்தை மாத்தணும், செகண்ட் ஸ்டெப் அர்த்தத்தை மாத்தணும். நிச்சயமா பள்ளிவாசல் தூரமா தான் இருக்கு. நம்ம கண்ணு கட்டின தூரத்துல பாத்துட்டோம், வள்ளியில எங்கேயுமே பள்ளியே இல்ல. அப்ப கண்டிப்பா பள்ளிவாசல் இங்க நம்ம பக்கத்துல எங்கேயுமே இல்ல, எங்கேயோ தூரத்துலதான் இருக்கு போல. சில ஏரியாஸ்ல நமக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஏரியால நம்ம இடத்த சுத்தி பள்ளியே இருக்கா, தூரமா தான் இருக்கும்னு நமக்கே தெரியும். அப்ப அந்த மாதிரி நிச்சயமா பள்ளிவாசல் தூரமா இருக்குன்னு சொல்ல, இன்னல் மஸ்ஜித பஈதுன். ஓகே, மஸ்ஜித முதல்ல என்னன்னு சொன்னோம்? இன்ன வராம இருந்தப்ப முப்ததா பஈது ஹபர் அப்படின்னும். இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, இப்ப இந்த இன்ன வந்து ஹரக்கத்துல மாத்தி விட்டுருக்கு பாத்தீங்களா, அதனால பேரும் வந்து மாறி போச்சு. எப்படி மாறி போச்சுன்னா, மஸ்ஜிதுங்கிற வார்த்தைய, முதல் வார்த்தைய முப்ததாவா இருந்தத இன்ன உடைய இஸ்மு, இதா இருக்கு பாத்தீங்களா புதுசா வந்த இன்ன, அதோட இஸ்மு அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த பஈதுன்ற இந்த ரெண்டாவது வார்த்தை ஹபரா இருந்துச்சு, அது இன்ன உடைய ஹபர். ஹபர் தான், ஆனா இப்ப வந்து அது இன்ன உடைய ஹபர். அது இல்லைன்னாலும் தொம்மாலதான் இருந்திருக்கும், இருந்தாலும் இன்ன வந்ததுனால இது வந்து இன்ன உடைய ஹபர் அப்படி சொல்லலாம். அப்ப இன்ன உடைய முப்ததா கிடையாது, இன்ன உடைய இசம், இன்ன உடைய ஹபர் அப்படின்னு சொல்லணும். முப்ததா ஹபர்ன்ற அந்த பேரு மாறி போச்சு. இப்ப இன்னொரு உதாரணம், இன்னல் மஸ்ஜிதுக்கு பதிலா அன்ன. அன்னன்னா என்னது? என்று, என்பதை, என அப்படின்ற அர்த்தம். அப்ப அன்னல் மஸ்ஜித், அன்ன வருது, மஸ்ஜிது வந்து என்ன வருது? மஸ்ஜித, அன்னல் மஸ்ஜித பஈதுன், பஈதுன் தான். அப்ப அன்னல் மஸ்ஜித பஈதுன். அப்ப என்ன அர்த்தம் வரும்? பள்ளிவாசல் தூரமாக உள்ளது, ஓகே, என்று, என்பது, உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ சம்திங். பள்ளிவாசல் தூரமா உள்ளது என்று எனக்கு தெரியும், அப்படி ஏதோ ஒண்ணு சொல்றோம். இன்னும் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலைங்க, நடுவுல ஒரு ஃபேல் ஒண்ணு வரணும். நம்ம இன்னும் அந்த வார்த்தை படிச்சதுல, அதனால நான் அதை இங்க நடத்தல. ஓகே, ஆரஃப்து, நான் அறிவேன், பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது என்று, அந்த மாதிரி வரும் சென்டென்ஸ். ஓகே, அப்ப அந்த என்றுன்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு அண்ணன் அப்படின்னு வருது. அப்ப இப்ப என்ன சொல்லுவோம்? அண்ணன் வந்ததுனால மஸ்ஜித் வந்து ஃபத்ஹா வாங்கியிருக்கு, பஈதுன்றதும் தொம்மா வாங்கியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முப்ததா ஃபத்ஹாவும் கபர் வந்து தொம்மாவும் பெற்றிருக்கு. அப்ப அந்த முப்ததா பேர் என்னவாயிடும்? அண்ணாவுடைய இஸ்ம். ஏன் அண்ணன்? ஏன்னா இங்க வந்திருக்கிறது அண்ணன், இங்க என்ன வேர்டு இருக்கோ அதுடைய இஸ்மு, அதுடைய கபரு அப்படின்னு நம்ம சொல்லணும். பஈத அண்ணாவுடைய கபரு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இப்படிதான்
வரும். அப்ப அண்ணன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் லாக்கின்ன. லாக்கின்னா என்னது? ஆனால் அப்படின்னு அர்த்தம். சட்டம் அதேதான். முக்ததாக்கு ஃபதஹா, ஹபருக்கு தொம்மா. பேர் என்னவா மாறும்? மஸ்ஜித் வந்து லாக்கின்ன உடைய. ஓகேவா? இது படிக்க வரலன்னா பாருங்க. லாக்கின்ன உடைய இஸ்மு, லாக்கின்ன உடைய ஹபரு அப்படின்னு சொல்ல. முக்ததா ஹபருன்னு சொல்லாம லாக்கின்ன உடைய இசமு, இன்னுடைய இசமு, அண்ணவுடைய இசமு அப்படின்னு அந்த வர்ற வார்த்தையுடைய இசுமா இத பாவிக்கணும். சரி, அர்த்தம் என்ன வந்திருக்கு? ஆனால் பள்ளிவாசல் தூரமா இருக்கு. அது என்னப்பா ஆனால் பள்ளிவாசல் தூரமா இருக்குன்னா, இது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி முதல்ல வேற ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் இல்ல பள்ளிவாசல் தூரமா இருக்கானா அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு, புது வீட்டுக்கு போறீங்க. கடை எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஆனா பள்ளிவாசல் தூரமா இருக்கு. அப்ப அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா? கடையெல்லாம் பக்கமா தான் இருக்கு. ஆனா பள்ளிதான் தூரமா இருக்கு. அப்ப அப்படி ஆனா அப்படின்னு யூஸ் பண்ற இடத்துலதான் இந்த ஆனால்ன்ற வார்த்தை வருது. அப்ப ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். முதல்ல ஒண்ணு சொல்லி, ஆனால் இது வந்து இப்படி இருக்குன்னு இன்னொன்னு மாற்றமா சொல்றதுதான் இந்த லாக்கின். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஆஹ் பீரோ வந்து புதுசா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பழசு அப்படி சொல்றது. ஆஹ் மாணவன் முயற்சி செஞ்சான், நல்லா படிக்க முயற்சி செஞ்சான். ஆனாலும் ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு வரல. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, ஆனா இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த லாக்கின்னவை நம்ம பயன்படுத்தும். அப்ப லாக்கின்ன யூஸ் பண்ணா என்ன செய்வோம்? அதுக்கு அடுத்து வர்ற முக்ததாவை ஃபத்தஹாவை ஆக்கி பேரை லாக்கின்னுடைய இசுமுன்னு மாத்திருவோம். அதுக்கும் அடுத்து வர்ற ஹபர் வார்த்தைய தொம்மாவாவே போட்டு வச்சு அத லாக்கின்னுடைய ஹபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ல அல்ல. ல அல்லன்னா என்ன அர்த்தம்? இருக்கக்கூடும், இருக்கலாம், மேபி இருக்கும் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? அது அப்ப ல அல்ல சேம் அதேதான். மஸ்ஜிதூன் இருந்தது, மஸ்ஜித் தேவா மாதிரி இருக்கு. பஈதுன். அப்ப என்ன அர்த்தம்னா பள்ளிவாசல் தூரமாக, லஅல்ல இருக்கலாம். பாங்கு வந்து எங்கேயோ கேக்குது, சவுண்ட் லேசா கேக்குதுன்னா இப்போ தூரமா எங்கேயோ இருக்கலாம். பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியல, தூரமா தான் இருக்கும் போல. அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? அந்த இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் லஅல்ல. ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லஅல்லக பிஹைரின் அப்படின்னு கேட்பாங்க. லஅல்லக, லஅல்லனா இருக்கலாம். இது கூட வமீர்க்க சேரும்போது லஅல்லக நீங்கள் இருக்கலாம், நன்றாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி பேசும்போது லஅல்லக பிஹைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லஅல்லனா இருக்கலாம். வேர்ட் என்ன சொல்லுவோம்? மஸ்ஜித லஅல்லவுடைய இஸ்மு, பஈத லஅல்லவுடைய ஹபரு அப்படின்னு. நீங்க என்ன இன்னவுடைய சகோதரிகள் இங்க ஃபேமிலி என்ன வருதோ அதோடைய இஸ்மு அதோடைய ஹபருன்னு சொல்லணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப இதே மாதிரிதான் எல்லா இன்னவுடைய இஸ்முலாம் ஒரு 4 பார்த்திருக்கிறோம். எல்லாமே இந்த மாதிரிதான் வரும். முக்ததாவ ஃபதஹா செய்யும், ஹபரா தொம்மா செய்யும். இப்ப குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கு. அல்லாஹு சமியுன் அலீம். அல்லாஹ் கேட்கக்கூடியவன், எல்லாமே தெரிஞ்சவன், அலீம் அறிந்தவன். குர்ஆன்ல ஆக்சுவலா எப்படி வரும்னா அன்னல்லாஹ. அப்ப அன்ன அப்படின்னு வந்தனால அல்லாஹூன்னு இங்க இருக்கா, அது அல்லாஹ அப்படின்னு மாறி போச்சு. ஆஹ் இல்ல நம்புறேன். ஓகேவா? அப்ப அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், அல்லது என்பதை, அன்னன்றதுல ஒரு என்பதைன்ற அர்த்தம் வருது இல்ல, என்று அப்படின்னு. அப்ப அந்த வசனம் அப்படி ஃபுல்லா வரும். அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கிறவன், எல்லாம் தெரிஞ்சவன் என்பதை நீங்க தெரிஞ்சு அறிவீர்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அன்னல்லாஹ சமீஉன் அலீம், இது ஹபர். அதனால இது என்ன செய்யுது? தொம்மாலே தான் இருக்கு. அல்லாவை பற்றிய செய்தி தொம்மாவிலே தான் இருக்கு. அப்ப இது என்ன சொல்லுவோம்? அல்லான்ற வார்த்தை இங்க வந்து முக்ததாவா இருக்கு. சமீஉன் பசீருன், சமீஉன் அலீமுன் ஹபரா இருக்கு. ஆனா இங்க இந்த அண்ணன் வந்திருக்க வார்த்தையில என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் ஹபரா இருக்கு, அல்லாஹ் முக்ததாவா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ற வார்த்தை முக்ததாவா இருக்கு, அல்லாஹ் என்ற வார்த்தை கசரா செய்யப்பட்டிருக்கு, ஃபதஹா செய்யப்பட்டு அப்படிதான் சொல்லணும். அல்லாஹ்க்கு கசரா, அல்லாஹ்க்கு ஃபதஹா அப்படி பேசக்கூடாது. அது தவறான ஒரு பிரயோகம். அப்ப அதை நம்ம இன்ஷால்லா என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் முதாஃபா இருக்கு, அல்லாஹ் மௌசூஃபா இருக்கு அப்படி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அல்லான்றது நம்முடைய இறைவனை நம்ம குறிப்பிடுற வார்த்தை. அது ஒரு வார்த்தையா இங்க பயன்படுத்துறதுனால அல்லாஹ் என்ற வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்ப இங்க அல்லான்ற வார்த்தை அண்ணன் வந்திருக்கிறதுனால ஃபத்ஹாவா மாதிரி இருக்கா. அப்ப என்ன சொல்லணும்? அல்லான்ற வார்த்தைய இஸ்மு அண்ணன், சமீஉன் அலீமுன்
ஹபரு அண்ணன், அண்ணவுடைய ஹபரு, அண்ணவுடைய இசுமு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னொரு வாக்கியம் வசனம், அல்லாஹ் சரியுல் ஹிசாப், அல்லாஹ் சரியுல் ஹிசாபி அப்படின்னா கணக்கில் விரைவானவன், கணக்குடைய விரைவானவன். அதன கணக்குடைய விரைவானவன் முதாஃபிலேயே அர்த்தம் வைக்க முடியாது. ஆனா இது அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. சரியுன்ல அலிஃப்லாம் தன்மீன் இல்ல, ஹிசாப்ல கசரா இருக்கு. அப்ப இது முதாஃபிலே தான், அதுல சந்தேகம் இல்ல. கணக்குடைய வேகமானவன் அப்படின்னா கணக்கில் வேகமாக இருப்பான். கேள்வி கணக்கு கேட்டு டப்பு டப்புன்னு தீர்ப்பு வழங்குறதுல செம்ம ஸ்பீடா இருப்பான்ல. அப்ப அத அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கேள்வி கேட்பதில் மிக தீவிரமானவன், வேகமானவன். இப்ப ஆக்சுவலா குரான் வசனம் எப்படி வரும்டா, இன்னல்லாஹன் தான் வரும். இங்க கீழே இருக்கிறது தான் குரான் வசனம். அதுல இருக்கிற இன்ன அண்ணாவை எடுத்துட்டு நான் இங்க மேல எழுதியிருக்கேன், நார்மலான சென்டென்ஸ் மாதிரி. அப்ப இன்ன சேர்ந்தா என்ன ஆகும், முத்ததாக்கு ஃபதா வரணும். இன்னல்லாஹ சரி, அது என்னதான் தொம்மா தான். ஏன், அது ஹபர். ஹபர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. சரி ஹிசாபி இது எல்லாமே அப்படியேதான் இருக்கும். அந்த முதல் வார்த்தை முக்ததாவா வர்ற வார்த்தை மட்டும் ஃபதஹால வரணும். அர்த்தம் எப்படி வரும், நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கேட்பதில். முதல்ல சொல்லும்போது அல்லாஹ் கேள்வி கேட்கறதுல தீவிரமானவன் அப்படின்னு இருந்துச்சு. ரெண்டாவது நிச்சயமா அல்லாஹ் கேள்வி கேட்கறதுல தீவிரமானவன் அப்படின்னு நல்லா சொல்றான். அடுத்த ஒரு உதாரணம், யா கௌமி யாழமோன். யா அப்படின்னா கூப்பிடுறது, இதுவே அதுவே அப்படி சொல்றோம் இல்லையா. ஹாமிதே அல்லாவே, ரசூலே அல்லாவுடைய தூதரே அப்படி சொல்றோம்ல. அப்ப யான்றது அந்த கூப்பிடுற வார்த்தை. அப்ப யா கௌமி, கௌமுனா சமுதாயம், கௌமு கூட இந்த யா சேர்ந்து வந்திருக்கு. அப்ப இது என்னது, தமீர். சரிங்களா. அப்ப தமீர்னா ஹூ உமாஹும், ஹா ஹுமாஹும்னா க குமாக்கும், கீ குமாக்கும்னா யா நா. அப்ப இந்த யா எதை குறிக்கும், என்னுடைய அப்படின்றத குறிக்கும். அப்ப கௌமி என்னுடைய சமூகமே, யா கௌமி யஅலமூன இது ஒரு ஃபேல், இது இன்னும் நம்ம படிக்கல. அவர்கள் அறிய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய சமூகத்தார் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இப்படி வசனம் இல்ல. வசனம் எப்படி வரும்னா, யா லைத்த கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன் யாசீன்ல வரும். அப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு, யா லைத்த கௌமி என்னுடைய சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்ல, அறிந்து கொள்ளணுமே, தெரிஞ்சுக்கணுமே, அல்லாவ அடிபணிஞ்சா எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு, எப்படி எல்லாம் அல்ல பாவத்தை மன்னிக்கிறான்னு என் சமூகத்துக்கு தெரியணுமே. யாசின்ல ஒரு கதை ஒண்ணு ஒரு ஆரம்பத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த ஒரு நபர் சொல்லுவார், என் சமூகம் அறிந்திருக்க வேண்டுமே, அந்த லைத்த அப்படின்ற வார்த்தை தெரிந்திருக்கலாமே, இருக்கணுமே அப்படின்னு அந்த ஆசைப்படுற வார்த்தை. அப்ப லைத்தனா இருந்திருக்க வேண்டுமே. கடைசி உதாரணம், அஸ்ஸாஅத்து கரீபுன். சாஅத் அப்படின்னா மறுமை நாள், கரீப்னா அருகில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சாஅத்து கரீபுன். குரான் வசனம் எப்படி வரும்னா, லஅல்ல அஸ்ஸாஅத்த. சோ லஅல்ல வந்திருக்கிறனால இங்க என்ன செஞ்சிருக்கு, சாஅத்துன்னு வர வேண்டியது சாஅத்த அப்படின்னு ஃபத்ஹால வருது. லஅல்ல சாஅத்த கரீபுன். அப்ப சாஅத்து கரீபுன்னா மறுமை நாள் நெருங்கி இருக்கு, அருகில் இருக்குன்னு அர்த்தம். லஅல்ல சாஅத்த கரீபுன் அப்படின்னா மறுமை நாள் அருகில் இருக்கக்கூடும், கிட்ட வந்துருச்சுதான், நெருங்கிருச்சுதான், இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் மறுமைதான், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம் பாத்தீங்களா. அத இந்த வார்த்தை குறிக்குது. அப்ப இந்த இன்னவ அகவா துஹா அப்படிங்கிறது என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, அது முப்ததாக்கு ஃபதஹா செய்யும், ஹபருக்கு தம்மா செய்யும். ஓகே. சோ இந்த இன்னவ அகவா துஹா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஹ் ஒரு இஸ்மு, ஒரு முக்ததா ஹபர் இருக்கும். அந்த முக்ததா ஹபர்ல ஃபத்தஹா தம்மா அப்படின்னு செய்யும். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இது குரான்ல நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம இந்த சட்டத்தை இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப அதோட அர்த்தம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கூடுதலா ஒரு சட்டம் என்னன்னா பக்கத்துல உள்ள வார்த்தையை ஃபத்ஹா செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இதோட அப்படியே ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கு. அது காண வ அகவாத்துஹா. காண வ அகவாத்துஹா, காணவும் அதனுடைய சகோதரிகளும். அப்ப இவங்கள மாதிரி இன்னொரு ஃபேமிலி இருக்கிறாங்க.
அவங்க அப்படி இந்த இன்ன ஃபேமிலிக்கு ஆப்போசிட் ஃபேமிலி. அப்ப இந்த கான ஃபேமிலில முதல்ல யாரெல்லாம் வருவான்னு பார்த்தா நிறைய, இவங்க கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வைங்களேன், நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இந்த ஜாயிண்ட் ஃபேமிலில யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா மெயினா ஒரு 4 பேர் மட்டும் மெயினா பார்த்துப்போமே. கான, சார, லைச, அஸ்பஹ, அதுஹா. ஓகே, இன்னும் சில பேர்கள்லாம் அந்த கீழே இருக்கு பாருங்க. பாத்த, சார, சார நம்ம சொல்லிட்டோம். அம்சா, வல்ல, மாபரிக, மண்பக்க, மாஃபத்திய, மாதாம, மாசால, நிறைய பேர் இருக்காங்க. சித்தப்பா பெரியப்பாலாம் விட்டுருவோம். மெயினா அப்பா அம்மா குழந்தைங்க, இந்த மாதிரி மெயினா ஒரு 4 கேரக்டர் மட்டும் பார்த்தா காணதான் மெயின். அதோடைய சகோதரிகளா சார, லைச, அஸ்பக, அதுஹா. ஏன் இந்த வார்த்தைகள் சொல்றேன்னு, இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நம்ம பயன்பாட்டுல வர்ற வார்த்தைகள். ஓகே சரி, அப்ப இவங்க தான் கான ஃபேமிலி. கானவு அகவாத்துவா, கானவும் அதனுடைய வகைகளும். இவங்களும் பெயர்ச்சொல் வாக்கியத்துல முக்ததா கபர்ல தான் வருவாங்க. அப்படியே இன்ன வகவத்துவாக்கு ஆப்போசிட். இன்ன வகவத்துவா என்ன செய்யும்? முப்ததாவை ஃபத்ஹா செய்யும். இன்னல்லாஹ, இன்னல் மஸ்ஜித, லாக்கின்னல் மஸ்ஜித, அப்படியே அந்த முதல் வார்த்தை ஃபத்ஹா செய்யும். இந்த கான என்ன செய்யும் கேட்டா அந்த முக்ததாவ பொம்மா செய்யும். ஏற்கனவே அது அல் மஸ்ஜிது, அல்லாஹு, முஹம்மதுன் அப்படின்னு பொம்மால தான் இருக்கும். சோ அதை அப்படியே தொம்மாலே வச்சுக்கிட்டு ஹபர் என்ன செய்யும் பார்த்தா அப்படியே உல்டாவா பண்ணும். இன்ன வகவாத்துஹா முக்ததாக்கு ஃபதஹா செய்யும், ஹபர் அப்படியே தொம்மாலேயே விட்டுரும். ஆனா கான வகவாத்துவா அப்படியே ஆப்போசிட், எதிர் வீடு. அப்படியே மாத்தி பண்ணுவாங்க. முக்ததாக்கு தான் என்ன செய்வாங்க, தொம்மாலேயே இருக்க விட்டுட்டு ஹபருக்கு ஃபத்தஹா ஃபத்தகத்தைன்னு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு உதாரணம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த ஃபேமிலியோட சட்டங்களை நம்ம படிக்கும் போதே அதோடைய வேர்ட் டு வேர்ட் மீனிங் என்ன, கானாக்கு என்ன மீனிங், சாராக்கு என்ன மீனிங், அது நம்ம அப்படியே பாத்துக்கலாம். அப்ப கான, இப்ப அல் மஸ்ஜிது பஈதுன் அதே எக்ஸாம்பிள் தான். அது கூட கானன்ற வார்த்தையை சேர்த்தா போன தடவை என்ன செஞ்சோம், மஸ்ஜித் தூவ மஸ்ஜித் தேன் மாத்தணும். பஈதுன் பஈதுன்னா தான் இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சுட்டோம்னா கான அப்படியேதான் இருக்கு. கானாவை போடும்போது மஸ்ஜித்ன்ற வார்த்தைய பொம்மாலே விட்டு வச்சுட்டோம். முக்ததாவ அப்படியே விட்டுட்டு பஈதுக்கு ஹரக்கத்தை மாத்திட்டோம். ஓகே, பஈதுன் அப்படின்னு தொம்மத்தைன்ல இருந்தத ஃபத்ஹத்தைன், ஃபத்ஹா கிடையாது ஃபத்ஹத்தைன். ஒரு தொம்மா இருந்தா ஒரு ஃபத்ஹா மாத்தணும். இங்க 2 தொம்மா இருந்துச்சு, அப்புறம் 2 ஃபத்ஹாவா மாத்தணும். அப்ப கானல் மஸ்ஜிது பஈதன். இது என்னங்க ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃபு அப்படின்னு கேட்டா, அது ஃபத்ஹத்தைன் தான்ற அடையாளத்தை காட்டுவதற்காக ஒரு அலிஃப் அரபுகள் போடுவாங்க. ஓகே, சோ வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஃபத்ஹத்தைன் அரபில போடுறீங்கன்னா பக்கத்துல ஒரு அலிஃப் இருக்கும். ஹம்சா அந்த எழுத்தை தவிர, ஹம்சா மட்டும் ஃபத்ஹத்தைன்ல எழுதுனீங்க அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துல இப்படி ஒரு அலிஃப் போட மாட்டீங்க. மத்த எந்த எழுத்து நீங்க இது இந்த சட்டம், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சூரா ஆதியாத் எடுத்து பாருங்க. ஒரு முதல்ல ஒரு 5 வசனங்கள் எடுத்து பாருங்க. ஒல் ஆதியாத்தி பபஹா, ஃபல் மூரியாத்தி கதுஹா, ஃபல் முகைராத்தி சுபஹா. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் போட்டிருப்பாங்க. ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க, சுபஹன். அதுல ஹா பக்கத்துல இப்படி ஒரு அலிஃப் போட்டுதான் சுபஹன். ஜம்அன் அப்படின்னு வரும். அப்ப ஐன் பக்கத்துல ஒரு அலிஃப சேர்த்துதான் போடுவாங்க. அது அரபுகளோட ஒரு அடையாள எழுத்து. அது அந்த மாதிரி அலிஃப் ஃபத்தஹத்தைன் கூட ஒரு அலிஃப் போடுறது. அப்ப அந்த மாதிரிதான் இங்க அலிஃப் போட்டிருக்கும். சோ அதை மைண்ட்ல வச்சுக்காங்க. மத்தபடி அந்த அலிஃப் வேற எதுவும் கிடையாது. அப்ப பஈதுன்னு இருந்தது பஈதன் அப்படின்னு என்ன செய்யுது, மாறுது. எதனால மாறுது, இந்த காண வந்தனால. சரி, அப்ப இது முக்ததா ஹபர்ன்னு இருந்தது, அர்த்தம் என்னவா மாறுது, மஸ்ஜிதுங்கிறது இன்ன வந்திருந்தா இன்னவுடைய இசும்னு சொல்லுவோம். இப்ப காண வந்திருக்கனால காண உடைய இசம், வேற ஒண்ணும் கிடையாது. சேம் சேம் தான். பஈதுங்கிறது என்னது, இன்ன வந்திருந்தா இன்ன உடைய ஹபர்ன்னு சொல்லுவோம். இப்ப காண வந்திருக்கனால காண உடைய ஹபர். அவ்வளவுதான். சரி, வேற எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. வெறும் இந்த ஹரக்கத்து மட்டும் மாறும், அர்த்தம் மாறும். அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப காணைக்கு என்ன அர்த்தம்னா இருந்தது, ஆகி இருந்தது, அந்த மாதிரி அர்த்தம் வரும். அப்ப அல் மஸ்ஜிது பஈதுன் அப்படின்னா பள்ளிவாசல் தூரமா இருக்கு, இருக்கிறது, உள்ளது அப்படி அர்த்தம். கானல் மஸ்ஜிது பஈதன் அப்படின்னா பள்ளிவாசல் தூரமாக இருந்தது. ஒரு மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க சொல்லுவீங்க. ஓகேவா, முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தோம், அந்த வீட்டுல பார்த்தா பள்ளிவாசல் ரொம்ப தூரமா இருந்தது அப்படி சொல்றோம்ல, அப்ப கானல் மஸ்ஜிது முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கானல் மஸ்ஜிது பஈதன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இதோட ஒரு சகோதரி தான் சார அப்படின்ற சிஸ்டர். அப்ப இந்த சாரவுடைய அர்த்தம் என்னன்னா மாறியதுன்னு அர்த்தம். சார மாறியது, சேம் ரூல்ஸ் தான். முதல் வார்த்தையை பொம்மா செய்யும், 2வது வார்த்தையை ஃபதா செய்யும். பேர் மாறுறது, சாரவுடைய இசுமு, சாரவுடைய கபர். சேம் ரூல்ஸ் தான், அதுல எல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது.
அர்த்தம் வந்து மாறியது. அப்ப இப்ப சொல்றோம், முன்னாடி இருந்த வீட்ல பள்ளிவாசல் பக்கமா இருந்துச்சு. இப்ப இருக்கிற வீட்ல பார்த்தா பள்ளிவாசல் தூரமா மாறிருச்சு. அப்படி சொல்றோம் இல்லையா? இல்ல நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூல் வந்து வேற மாரி மாறிடுச்சு. பெருசா மாறிடுச்சு. புதுசா மாறிடுச்சு. அப்படி மாறிடுச்சுன்னு சொல்றதுக்கு சாரன்ற வார்த்தைய நாம சொல்லலாம். மாறியது, ஆனது அப்படின்ற மாதிரி புதிதாக ஆனது அப்படின்றதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு சகோதரி தான் லைஸ. கானாவுடைய சட்டத்திலே வரக்கூடிய இன்னொரு சகோதரி பேரு லைஸ. இந்த லைஸ வந்து என்ன அர்த்தம் கொடுக்கும்னா இல்லை அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஓகேவா? லாமலிஃப் எப்படி இல்லைன்ற அர்த்தம் கொடுக்குமோ அதே அர்த்தம் தான் இந்த லைஸ்ன்றது கொடுக்கும். அப்ப லைஸ அதே சட்டம் தான். அல் மஸ்ஜிது தம்மாவிலே இருக்கும். பஈதன் பத்தாத்தைன்ல தான் இருக்கும். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லைசல் மஸ்ஜிது பஈதன் தான். ஆனா இங்க என்ன வேற என்னமோ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஸ மோஸ்ட்லி எப்படி வரும்னா அது கூட பா அப்படின்னு ஒரு ஹர்ஃப் சேர்ந்து தான் வரும். லைஸ முப்ததா ஹபர்ல வருதா, அந்த ஹபருக்கு பா நீங்க கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஹபர்ல ஒரு எழுத்து இந்த கொண்டு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கிற பா ஹர்ஃப் இருக்குல்ல, பிஸ்மில்லால வர்ற பா, அந்த பா ஹர்ஃப கொடுக்கணும். எதுக்கு? இல்லை கொண்டு, கொண்டு இல்லை எதுவும்னா ஒரு அர்த்தமும் அது கொண்டுன்னுலாம் அர்த்தம் தரல. அரபுகள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியல. அது அவங்களே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான், ரீசன் இல்லாம. அப்ப லைசா கூட பா சேர்ந்து வரும். பாவ் என்னன்னு படிச்சிருக்கோம்? கசரா சிறை எழுத்துன்னு படிச்சிருக்கோம். அப்ப லைசா வர்றனால ஃபத்தத்தை தான் போடணும். ஆனா லைசா தான் கூடவே பா ஹர்ஃப தூக்கிட்டு வந்திருக்கே. அப்ப அந்த பா ஹர்ஃப்னால பஈதன் அப்படின்னு இருக்க வேண்டியது பஈதின் அப்படின்னு மாறுது. கண்டிப்பா நான் இந்த பாவ போட்டு பஈதின்னு தான் போடணுமா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. கானவுடைய சட்டம் முப்ததாவை வந்து பம்மா செய்யும், ஹபர வந்து ஃபத்தா தான் செய்யும் அப்படின்னு நான் இதே மாதிரியே இப்படியே நான் எழுதுறேனே. லைசல் மஸ்ஜிது பஈதன்னு எழுதுறேன்னா ஒன்னும் தப்பு கிடையாது. எழுதலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அரபுகள் பி பஈதின் அப்படின்னு பாவை யூஸ் பண்ணி அவங்க பயன்படுத்திட்டனால நம்ம அதை யூஸ் பண்ணா ஓகே, பண்ணலனாலும் ஓகே. இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க. இந்த சட்டத்தை மனசுல பதிய வைக்கிறதுக்கு நம்ம சூரா தீன் எடுத்துக்கலாம். அலை சல்லாஹூ, அலை சல்லாஹூ, அதாவது லைசக்கு முன்னாடி ஆன்ற கேள்வி வார்த்தை. இல்லை, அலைச அப்படின்னா இல்லையா வருதா? அப்ப இல்லையா, என்ன இல்லையா? அலை சல்லாஹூ பி அஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பளிப்பவர்கள் இல்லையா, அல்லாஹ் சிறந்த தீர்ப்பாளன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பி அஹ்கமில் ஹாக்கிமீன் அப்படின்னு வரும். எப்படி வரும்? பி அஹ்கமில். ஏன் அல்லாஹ் பி யூஸ் பண்ணா? லைஸ வந்தனால. அப்ப அரபுகள் அந்த லைஸ கூட பா யூஸ் பண்ற வழக்கம் இருந்தனால அல்லாவும் குரான்ல லைஸ கூட என்ன செஞ்சான்? பாவ யூஸ் பண்ணிருக்கான். அப்ப பி அஹ்கமில், இல்லன்னா அஹ்கம அப்படின்னு ஃபத்தாலதான் வந்திருக்கணும். பா வந்தனால அஹ்கமில் அப்படின்னு அல்லாவும் கசரா போட்டு அதை யூஸ் பண்ணிருக்கான். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? லைஸக்கு இல்லைன்ற அர்த்தம். அப்போ பள்ளிவாசல் தூரமாக இல்லை அப்படின்னு சொல்றோம். மஸ்ஜித வந்து லைசாவுடைய இசம, பஈத் வந்து லைசாவுடைய ஹபரு அப்படின்னு சொல்லணும். சோ இந்த சட்டத்தோட பேர்ல எல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்ல, ஒரே வார்த்தை தான் வரும். அப்ப இப்ப குரான் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, ரப்புக கதீருன் என்ன அர்த்தம்? ரப்புக உன்னுடைய இறைவன், கதீர் ஆற்றல் மிக்கவன். அப்போ உன்னுடைய ரட்சகன் ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு இங்க இருக்கு. குரான்ல எப்படி வரும்னா கான ரப்புக்க கதீரன் அப்படின்னு வரும். அப்ப ரப்புக்க, ரப்பு தொம்மால இருக்கா, முத்ததா தொம்மால இருக்கு. கதீருன் ஹபரும் தொம்மால இருக்கு. ஆனா இப்ப காண வந்தனால என்னாச்சு? ரப்புக்க அதே தொம்மால தான் இருக்கு. கதீருன்னு கதீரன்னா இருக்கும் ஆக்சுவலா. காண ரப்புக்க கதீரன். அப்ப அர்த்தம் எப்படி மாறும்? உன்னுடைய ரச்சகன் ஆற்றல் மிக்கவனா இருக்கான் அப்படின்றது ஆற்றல் மிக்கவன் அப்படி சொல்லாம ஆற்றல் மிக்கவனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆகி இருக்கான், ஆகி இருந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இங்க கொடுக்கும். ஓகேவா? அதே போல இன்னஹு கான தவ்வாபா, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஓகேவா? அதே போல அசுபுஹு கரீபுன், சுபுனா என்ன? காலை டைம், சுபு தொழுகை சொன்னாலும் சுபு காலை. கரீபுனா என்ன? பக்கத்துல, சமீபம், அருகில்னு அர்த்தம். அசுபுஹு கரீபுன், சுபு அருகில் இருக்கு, நெருக்கமா இருக்கு, சமீபத்தில் உள்ளது. இப்ப அது குரான்ல ஆக்சுவலா எப்படி வரும்னா லைஸ அசுபுஹு, லைஸானா என்ன? இல்லை. அப்ப காலை சமீபமாக இல்லை. அப்ப லைஸா வந்தா என்ன செய்யணும்? கரீபன் போடலாம்.
பட் நான் தான் சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் குரான்ல பாண்டே தான் யூஸ் பண்ணியிருப்பான். அப்ப லைஸ கரீபன்னுக்கு பதிலா பி கரீபின், பா வந்தனால கசரத்தைன், அப்ப இப்படி ஆக்குறான். அப்ப லைஸ பி கரீபின். அப்ப குரான்ல எப்படி வருதுன்னா லைஸ சுபஹு பி கரீபின்னு வரல, அலைஸ, அந்த ஆவும் சேர்த்து குரான்ல இப்படிதான் வருது. அலைஸ சுபஹு பி கரீபின், காலை சமீபமாக இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அசுபுகு கரீபுன், காலை சமீபமாக உள்ளது. அதுக்கப்புறம் காலை சமீபமாக இல்லை. லைச சுபுகு பி கரீபின், காலை வந்து சமீபமா இல்ல அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்வி வார்த்தையை நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அப்படி குரான்ல வந்திருக்கு. அப்ப பி கரீபின் அப்படின்னு இது மாறிருக்கு. ஓகே. இன்னொரு இது என்ன அப்படின்னா, காண வாகவாதுகா, காண உடைய சகோதரிகள் இன்னும் வந்து இன்னும் வல்ல, சார அப்படின்லாம் வேற சில வார்த்தைகள் பார்த்தோம். அஸ்பஹ, அதுஹா அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அது இந்த குரான் வசனங்கள்ல என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்ன காண உடைய தமீர் வேற சேர்ந்து வரும், அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ்ல பார்ப்போம். இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. ஸோ இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.